எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். ஃபார்ம் 3னுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பல நிலைகளில் பல நாட்களில் பேசியிருக்கிறோம். ஸ்டில் அது நமக்கு முழுமையாக புரிஞ்சிருக்குமா அப்படின்னா புரிஞ்சிருக்காது. ஏன்னா மனம் இரண்டின் பதிவுகள் என்பது இந்த ஃபார்ம் 3 சம்பந்தமான, அதாவது மனம் ரெண்டுடைய ஆதிக்கத்தை முழுமையாக குறைக்கிறதுக்கான புரிதல்களை நமக்குள்ள அனுமதிக்காது. பட் படிப்படியாக நம்ம அந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இது எப்படின்னா, கற்றது கையளவு கல்லாதது உலக அளவுன்ற மாதிரி தான். நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இந்த அடிப்படையில தான் இருக்கும். ஏன்னா மனம் ரெண்டுடைய அடிப்படை படைப்பு இயல்பு இதுதான். அதை நாம் மிகைக்கவே முடியாது. ஆனால் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான செயல்முறைகளில் தொடர்ச்சியாக நாம் செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஃபார்ம் 3யை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான குறிப்புகளை நம்ம நினைவூட்டி கொள்ளலாம். நம்பர் 1, ஃபார்ம் 3 அப்படிங்கிற ஒரு நுட்பத்தில் செயல்படக்கூடிய விஷயங்கள் நம்மளால செயல்படுத்தப்படலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுவே நிகழுது. பிரபஞ்ச உயிர்கூறுகளுடைய உள் வரத்து அதிகமாகி நமக்குள் அதுவே நிகழ்கிறது. அது நிகழ்வதற்கான ஒரு சூழலை மட்டும்தான் நாம் ஏற்படுத்துகிறோம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படையான ஒரு நுட்பம். இதுக்கு நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். ஒரு நம்ம வீடை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலை ஹையர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க தான் கிளீன் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன தப்பு நடக்குதுன்னா, எல்லாத்தையுமே நம்மளே செஞ்சு செஞ்சு பழகிட்டதுனால இதையும் நம்மளே செய்யணும்னு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்றோம். இது நம்ம கட்டுப்பாட்டை மீறி நடக்கும். அது இயல்பு தான். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம தான் செய்ய வேண்டியதா இருக்கு இந்த உலகத்துல. ஆனா இதையுமே நம்ம இன்வால்வ் ஆகிறோம். இதுலயும் நம்ம இன்வால்வ் ஆகிறோம். அது தவிர்க்க முடியாததுதான், இருந்தாலும் நம்ம அதை தவிர்த்துக்கணும். இது நம்பர் 1. ஸோ அந்த சூழல்களை உருவாக்குறது அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறோம். புற சூழல்ல இருந்து அக சூழல்ல இருக்கிறோம். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். விருப்பத்தோடு இருக்கிறோம். கம்பல்சிவா இல்லை, ஐயோ இங்க இருக்க வச்சிட்டாங்களே அப்படின்ற புலம்பிக்கிட்டே இல்லை. நம்ம விருப்பத்தோடு இருக்கணும். நம்பர் 1. 2வது அதிட்டானா. இந்த அதிட்டானா அப்படிங்கிறது தான் கீ பாயிண்ட். ஏன்னா மனம் ரெண்டுடைய மிகப்பெரிய கருவிகள் உடல் தான். உடலும் கண்களும். அது ரெண்டையும் தான் நம்ம ஹோல்ட் பண்றோம். அது ரெண்டையும் தான் நம்ம ஸ்டாப் பண்றோம். ஸோ அந்த ரெண்டுல தான் நம்ம நாம செய்ய வேண்டிய செயல் இருக்குது. அதனால அது ரெண்டு மட்டும் ரொம்ப உறுதியா நம்ம பண்ணிக்கணும். 3வது என்னன்னா, இப்போ ஃபார்ம் 3 பண்ணும்போது சில வழிமுறைகள் நம்ம சொல்றோம். அதாவது மனசு என்னெல்லாம் பண்ணும்னு சொல்றோம். மூச்சை கவனிக்கும், எண்ணங்கள் வரும், சென்சேஷன்ஸ் வரும், தூக்கம் வரும், வெறுமை நிலை ஏற்படும், வெளியிலிருந்து ஒரு சத்தம் வரலாம், யாராவது கூப்பிடலாம், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரலாம். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்தாலும் அதுக்கு எந்த திருப்தியையும் அதிருப்தியையும் நீங்க வெளிப்படுத்திடாதீங்க. உதாரணத்துக்கு நமக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது இவ்வளோ எண்ணம் வந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் கூட நம்மளால அமைதியா இருக்க முடியல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எண்ணம் வரட்டும். இப்போ இது இது டீச்சிங். இந்த மாதிரி எது நடந்தாலுமே திருப்தி அதிருப்தியை வெளிப்படுத்தாதீங்கன்றது டீச்சிங். இந்த டீச்சிங்கை நம்ம உள் வாங்கிக்கணும், அவ்வளவுதான். இந்த டீச்சிங் நமக்கு புரிஞ்சுது அப்படின்னு மட்டும்தான் நீங்க நினைச்சுக்கணும். இந்த டீச்சிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியவும் முடியாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம், ச்சே இந்த எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னு நீங்க ஒரு அதிருப்தி தெரிவிச்சிட்டீங்க. சரியா? உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ச்சே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிடுறீங்க. இதுதான் ஆக்சுவலி ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் நமக்கு அதிருப்தி ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இயல்பு. அதிருப்தி ஏற்படுத்துது. அதிருப்தி ஏற்படுத்தாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் அதிருப்தி கொள்ளாதீர்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேன். புரியுதா? சரி, நேத்து நம்ம பிரதர் கேட்டார், இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆக்சுவலி ரெஸ்பான்ஸ் பண்றது வந்து, ஐயோ! இந்த எண்ணம் வந்துருச்சேன்னு சொல்றது தானே தவிர, அந்த எண்ணம் வந்தது இல்ல. அந்த எண்ணம் உங்களுக்கு திருப்திய ஏற்படுத்தலாம், அதிருப்தி ஏற்படுத்தலாம். அது ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதுக்கு நீங்க ஒண்ணு பண்றீங்கல்ல, அதுதான் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்றதுல பல நிலைகள் இருக்குது. அதுல 1 நிலை, 2 நிலையில கூட நீங்க இருக்கலாம். தப்பு கிடையாது. மனம் 2 உங்க ரெஸ்பான்ஸ தான் எதிர்பார்க்குது. "பாத்தியா, நான் உன்னை அதிருப்தி ஏற்படுத்துறேன். நீ தூங்கவே கூடாதுன்னு நெனச்ச. தூக்கம் வருது பாத்தியா?" அப்படின்னு சொல்லும். ஆக்சுவலி மனம் அந்த சொல்லக்கூடிய அதுக்கு தான் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சிம்பிளா சொல்றேன். இந்த டீச்சிங்க நீங்க உள்வாங்கிக்கங்க. செயல்பாடு அந்த டீச்சிங் அடிப்படையில் நடக்கிறதுங்கிறது வந்து நடந்துரும். நீங்க வந்து, ஐயோ! நம்ம இனிமேல் இப்படி செய்யக்கூடாது. அப்படி கூட நினைக்க வேண்டாம். டீச்சிங் புரியுதா? அவ்வளோதான். அப்படியே நீங்க இருங்க. இருந்துட்டே இருங்க. இப்போ ஒரு சென்சேஷன் வருதுன்னா, உதாரணத்துக்கு நீங்க அதிர்ஷ்டானால இருக்கிறீங்க. ஒரு சிவியர் சென்சேஷன் வருது. டிஸ்டர்ப்டா இருக்கு. ஒண்ணும் இல்ல. நீங்க அழகா அப்படி தேய்ச்சுக்கலாம். சரியா? தேய்ச்சுட்டு திருப்பி உட்காந்து அத மறந்துருங்க. ச்சே! தேய்ச்சுட்டோமே. இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோமே. இப்போ போய் தேய்ச்சுட்டோமே. அது வேண்டாங்கிறேன். உங்களுக்கு புரியுதா? தேய்ச்சுட்டு அப்படியே கம்முனு உட்காந்துரும். அது ஒண்ணும் செய்ய முடியாது. 100% பெர்ஃபெக்ட்டா யாருமே இருக்க முடியாது. ஆனா, அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள பெருசுபடுத்த வேண்டாம். நீங்க இத பெருசுபடுத்தாம இருந்தீங்கன்னா, அடுத்து அது நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபார்ம் 3 முடிச்சுட்டு, நம்ம கரெக்ட்டா பண்ணியிருக்கோமா? அப்படின்ற கொஸ்டின மட்டும் ரைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது பெரிய ரெஸ்பான்ஸா போயிடும். அது எப்படின்னா, அந்த பீச்ல பேர் எழுதிட்டு எல்லாத்தையும் அழிச்சு விட்டு போயிரும் பார்த்தீங்களா? அந்த மாரி தான் ஆயிடும். அதனால எந்த கொஸ்டின் ஃபார்ம் 3 நல்லா பண்ணியிருக்கோமா? நல்லா பண்ணலையா? இப்ப நான் எக்ஸாம் எழுதிட்டு வரேன். "என்னப்பா எக்ஸாம் நல்லா எழுதினியா? நல்லா எழுதலையான்னு?" கேட்பீங்க. நான் ஏதோ ஒண்ணு சொல்லுவேன். இப்ப என் பையன் போய் ஒரு பரீட்சை எழுதிட்டு வரான். என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? "நான் எழுதவே இல்லையேங்க. என்ன போய் ஏன் கேட்கிறீங்கன்னு" தான் நான் சொல்லுவேன். அந்த மாரி தான். ஃபார்ம் 3ய பொறுத்தவரைக்கும் எப்படி பண்ணீங்கன்ற அனலைசேஷன் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பண்ணவே இல்ல அது. அதுவே நடந்திருக்கு. சரியா? அதனால வந்து ஃபார்ம் 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் அத பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. அத விடாம இருக்கிறோம். இதுல வந்து நம்ம வந்து 3 விஷயங்கள். கண்ண மூடி உட்கார்ந்திருக்கணும். உடல அதிட்டான நிலைப்படுத்தணும். திருப்தி, அதிருப்தி உணர்வுகள் வரலாம். வந்தாலும், அதுக்கு நீங்க திருப்தி, அதிருப்திய பண்ணாதீங்க. சரியா? ஐயோ! அதிருப்தி வந்துருச்சு, திருப்தி வந்து அப்படியே நீங்க ஒரு திருப்தி, அதிருப்திக்கு நீங்க ஒரு திருப்தி, அதிருப்தி பண்ணாலும் அத அதோட விட்டுருங்க. அத பெருசுபடுத்தாதீங்க. அத வந்து நீங்க வந்து நோண்ட வேண்டாம். விட்டுருங்க. இப்போ உடல்ல வந்து ஒரு சென்சேஷன் வந்துருச்சு. ஒரு அசைஞ்சுட்டீங்க. கண்ணவே தொறந்துட்டீங்க. ச்சே! டிஸ்டர்ப் பண்ணிட்டானே! அப்படின்றது தான் பிரச்சனை. கண்ண தொறந்துட்டு திருப்பி கண்ண மூடிருங்க. கண்ண தொறந்துட்டோம். டாட் மூடிடலாம். அவ்வளோதான். ஸோ அதுதான் அப்பப்ப முடிச்சு விட்டுருங்க. ஸோ இந்த ஆட்டிட்யூடு தான் நமக்கு இங்க லைவா நம்ம வாழும்போது வரணும். மூவ் ஆன் பண்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து தியரியா புரிஞ்சுகிட்டு, இதுதான் தியரி. இது இப்படிதான் நடத்த போகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க. ஃபார்ம் 3 முடிச்சுட்டீங்களா? அத பத்தி மறந்துருங்க. அத பத்தி டோட்டலா மறந்துரணும். இதுதான் வழிமுறை. இந்த வழிமுறையில தான் இந்த நுட்பம் செயல்படுத்தப்பட வேண்டும். இப்போது நாம் ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்க போறோம். தியானத்தினுடைய முதல் படியை அடைந்து கொண்டு விட்டு ஃபார்ம் 3 தொடரும். கண் மூடியிருத்தல். புற சூழலிலிருந்து அகச்சூழலுக்குள் திரும்பி விருப்பத்தோடும், சமாதானத்தோடும் நிலைத்திருத்தல். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம். அகச்சூழலுக்குள் நுழைந்திருப்பதை உணர்தல். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த இறுக்கமும் இல்லாத முற்றிலும் தளர்வான அசைவற்ற நிலை.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான உள்மூச்சும் வெளிமூச்சும், இயல்பான கவனம், லேசான தன்மையில் அனைத்தும் நிகழ வேண்டும். மூச்சின் மீது உணர்வு கொள்ளுங்கள். ஒவ்வொரு உள்மூச்சின் போதும் இந்த மூச்சோட்டம் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. மூச்சு எனும் உயிர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மிகப்பெரிய செயல் இது. இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய நிகழ்வு இது. லேசான தன்மையில் நடந்து கொண்டிருப்பதனால் இது ஒரு சிறிய நிகழ்வாக ஆகிவிடாது. மிகப்பெரிய நிகழ்வு கொடுக்கப்படுகிறது. இந்த நொடி எத்தனையோ மனிதர்களுக்கு இது நிறுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வோடு ஒவ்வொரு உள்மூச்சின் மீதும் கவனம். இப்போ நம்ம ஃபார்ம் 3 செய்ய தொடங்க போகிறோம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகணும். இந்த ஷிஃப்டிங் ரொம்ப முக்கியம். சாட்சி பாவனை, பார்வையாளர் தன்மை என்ற ஒரு நிலையில் நம்முடைய மனதை இருத்தி கொள்ள போகின்றோம் என்ற அந்த உணர்வோடு தான் இது நிகழ வேண்டும். நீங்க செய்ய வேண்டியது கண்களை மூடி விருப்பத்துடன் அகசூழலில் நிலைத்திருக்க வேண்டியது. உடலை அதிஷ்டானாவில் உறுதியாக நிலைப்படுத்தி இருக்க வேண்டும். அடுத்து ஃபார்ம் 3னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் என்ன, இது எனக்கு நல்லா புரியுது. இப்போ ஃபார்ம் 3ன்ற அந்த நுட்பம் எனக்குள் நிகழ நான் அனுமதிக்க போகின்றேன். இதுதான். இப்போ உங்க வேலை முடிஞ்சது. ஃபார்ம் 3 தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. ஃபார்ம் 3 நல்லபடியா பண்ணீங்களா? இப்படி யாராவது கேட்டாங்கன்னா அது வந்து நமக்கு irrelevant கொஸ்டின் மாதிரி தான். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. இந்த இந்த மூவ் ஆன் பண்றது, கடந்து விட்ட விஷயங்களை வந்து மறந்து போறது, அதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய செயல்ல கவனம் செலுத்துறது, இதெல்லாம் தான் ஃபார்ம் 3 உடைய ரிசல்ட்ஸாக நமக்கு இருக்கு. இப்போ நம்ம அக்குபஞ்சர்ல படிக்கிறோம் இல்லையா, ஜீரணம் எப்படி நடக்குது? வாயில தான் முதல் கட்ட ஜீரணம் நடக்குது. அந்த உணவுக்குள் தொண்டையை கடந்துருச்சுன்னா நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அது அது ஜீரண உறுப்புகள் தான் நடத்தும். அது நீங்க போய் வயிறை போய் இன்னும் கொஞ்சம் நல்லா அமுக்கு, இன்னும் கொஞ்சம் அமுக்கு, லெஃப்ட் சைடு கொஞ்சம் நிக்குது பாரு, அதை கொஞ்சம் அப்படி தூக்கி விடு அப்படி நீங்க சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் இங்கே ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹோல்டு எங்க இருக்குதுன்னா, கண்ணை மூடி இருக்கணும், முழுமையான சமாதானத்தோட கண்ணை மூடி இருக்கணும், அதிட்டான அலை இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது இன்புட்ஸ். தேவையில்லாத இன்புட்ஸ்ல நம்ம வந்து இன்வால்வ் ஆகவே கூடாது. அது தூரமா இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள். இதுதான் அந்த வாயில் நடக்கக்கூடிய முதல் கட்ட ஜீரணம். நம்முடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜீரணம். அந்த மாதிரி தான் இதெல்லாமே. இதெல்லாம் தான் நம்ம இதுல தான் நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் எனக்கு வந்து லைஃப்ல வந்து சரியான ரிசல்ட் வரல அப்படின்னா, நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுல தான். இது சரியா நடந்தா அது சரியா நடக்கும். அது சரியா தான் நடந்து ஆகணும். அப்படிதான் இந்த சிஸ்டம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். எப்படி ஃபார்ம் 3 சரியா நடந்துகிட்டு இருக்குன்றதையாவது எப்படிங்க கணிக்கிறது அப்படின்னா, தியானத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, சரியா நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கண்ணை திறக்கிறதுக்கே மனம் வராது. அந்த அந்த அகசூழல்ல அந்த கிளென்சிங் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குதானே, இன்னும் கொஞ்சம் இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் இருக்கலாமே, இப்படிதான் தோணும். கண்ணை திறக்கிறதுக்கே மனசு வராது. கம்பல்சிவா தான் கண்ணை திறப்பீங்க. ஐயோ எவ்வளவு நேரம் ஆயிருக்குமோ, இன்னும் இவர் சொல்லாம இருக்காரு, இன்னும் சொல்லாம இருக்காரு, திறந்துடலாமா, நம்மளே ஒரு வாட்டி லைட்டா பார்த்துட்டு கண்ண முடிக்கலாமா, அப்படிலாம் இருந்ததுன்னா மேபி அது சரியா நடக்காம இருந்திருக்கலாம். எகெயின் நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்க தானே, அதை அப்படியே நிறுத்திடுங்க. ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன், அதுக்கு இன்னொரு ரெஸ்பான்ஸ் ஐயோ ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு கண்ணை திறந்துட்டேனே, அதுதான் இங்க உண்மையா பிரச்சனையாகுது. விட்டுருங்க. இப்ப இதே தான் லைஃப்லயுமே. நம்ம லைஃப்ல இத நிறைய விஷயங்கள் நம்ம தவறுவோம். ச்சே, இவ்வளவு நாளா மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்கன்றத உணர்ந்து அந்த அந்த க்ஷணத்தோட அப்படி நின்னுடுங்க. அவ்வளவுதான். அந்த க்ஷணத்துல இது தப்பு தான் அப்படின்னு உறுதிப்படுத்துங்க. அதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. தப்பு தான், அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது இன்புட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அதிட்டானா உறுதியா பேணி கொள்ளணும். அதிட்டானால உறுதியா இருக்க முடியாததுக்கு காரணம் வந்து நம்ம உணவுகள்ல நம்ம செய்யக்கூடிய கட்டுப்பாடற்ற தன்மைகள். ஃபுட்டுல கரெக்டா இருந்தீங்கன்னா அதிட்டானா பெர்ஃபெக்டா செய்ய முடியும். அதிட்டானா மூலமா அதையும் தெரிஞ்சுக்க முடியும். உங்களால அதிட்டானா பண்ண முடியலன்னா ஃபுட்டுல தப்பு பண்றீங்க, செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதிட்டானா பெர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஆல் குட்னு அர்த்தம். ஸோ ஃபார்ம் 3 வந்து இப்படிதான் போகும். ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் அதனாலதான் விபாசனா கல்ச்சர் இந்த ஃபார்ம் 3 டீச்சிங்கே எடுத்து விட்டாங்க. ஃபார்ம் 3 தியரியே கிடையாது.
ஆனா தியரி நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம நிறைய விஷயங்கள செய்ய முடியும். அதனால ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் இப்படிதான் அது பண்ணணும். அது நம்ம அடிக்கடி இன்னும் ஒரு நினைவூட்டல் நம்ம செய்து கொண்டே இருக்கலாம். அத நம்ம செய்யலாம். ஸோ சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாரி ஜான் 15த் வந்து நம்ம சென்னை இறைவழி தியான மையத்தில பொதுமக்களுக்கான இறைவழி தியான வகுப்பு. லெவல் 1 முடிச்சவங்களுக்கான அடுத்த கட்டம். இதில வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 நம்ம டீச் பண்ண இருக்கிறோம். டிஎம்எஸ் பிராக்டிஷனர்ஸ் லைவ் கிளாஸ்க்கு வரதா இருந்தாலும் வரலாம். அ அதுக்கப்புறம் வந்து நாளைக்கும், நாளை கழிச்சும் டைஜஸ்டிவ் வெல்னஸ் செமினார்ஸ் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான செமினார். ரொம்ப முன்னாடி அத நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ உணவு பத்தி, ஜீரணம் பத்தி ஒரு முக்கியமான நினைவூட்டலா அது இருக்கும். கலந்துக்கோங்க. தேங்க் யூ வெரி மச். நம்ம அடுத்த தியான வகுப்புல சந்திக்கலாம். ஓகே. ஹேவ் அ குட் டே.